நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள், மருந்துகள், நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் சஹச்சாரடி தைலம் பற்றி கேட்டிருந்தாங்க. இது சஹச்சாரடி அப்படின்றது ஆயுர்வேதிக் நேம். அதில் நம்ம சித்தா நேம் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சஹச்சாரடி ஆயுர்வேதா நேம், அதோட நேம் குறிஞ்சி. இது மெயினா குறிஞ்சி அதுல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றது இந்த தைலம். என்னென்ன இன்கிரீடியன்ட் செய்யறதுன்னா குறிஞ்சி, வில்வம், அக்னிமந்தா, கொன்றை, குமிழமரம், நெருஞ்சில், முள்கத்திரி, கண்டங்கத்திரி, தண்ணீர் விட்டான், இது எல்லாத்தையும் கஷாயம் மாதிரி வச்சு பண்ணிட்டு அது கூட நம்ம இன்னும் ஏலம், செம்பருத்தி, வெட்டிவேர், சந்தனம், கருஞ்சுரை, கோஷ்டம், பேய்முரட்டி, பேராமுட்டி, இது எல்லாத்தையும் பொடி மாதிரி செஞ்சு அந்த கஷாயத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட பால், நல்லெண்ணெய், தேவதாரு, தக்கோலம், இது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த சஹச்சாரடி தைலம். மோஸ்டா இந்த தைலம் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எனிமாவுக்கு தான் கொடுப்பாங்க. எனிமானா நம்ம கடிச்சல் சொல்வோம்ல, பேதிக்கு தான் இந்த தைலத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம வெளிப்புறம், உள்ளுக்குன்னு பாத்தீங்கன்னா பேதிக்கு தான் கொடுக்கறது. வெளிப்புறம் தடவுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த மசில் பெயின், மசில் ஸ்டிஃப்னஸ், சயாட்டிகா அதாவது இடுப்பு வலி, அந்த மாதிரி பேக் பெயின் அப்படின்னு சொல்லலாம். சேக்ரல் போன் வலி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஜாயிண்ட் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, மசில் மொத்தமா மசில் ஸ்டிஃபா இருக்கு, அதாவது அசைக்கவே முடியல, கால் நீட்டி மடக்க முடியல அப்படின்னு சொல்ற பட்சத்துல இந்த குறிஞ்சி தைலம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த சஹச்சாரடி தைலம். அதை எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வலியெல்லாம் சரியா போயிடும். அது இதானா மெயினா கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனிமா மாதிரி உள்ளுக்கு பேதிக்கு தான் கொடுப்பாங்க. வெளிப்புறம் அப்ளை பண்றது இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின்க்குலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி பல வீடியோக்களை பத்தி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நம்ம போடுற வீடியோக்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.